இந்த ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் நோய் தொற்று. இது வந்து ஒரு வைரஸ் நோய் தொற்று தான். இப்போது நமக்கு ஆஸ் பர் தி என்ன ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி. இந்த நிமோனியா, இந்த நுரையீரல் நோய் தொற்று யாருக்கும் அதிகமாக தாக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள். கர்ப்பகாலங்களில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், சளி பிடிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால வருஷம் வந்து அதை அந்த 3 to 5 days, மேக்ஸிமம் 5 days, 1 வீக்கில் வந்து சரியாயிடும். அப்படி சரியாகலை அதிகமாகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு சில பேருக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுது, ரொம்ப இருமிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம. வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், லங் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நோய் தொற்று சீனாவிலேருந்து இப்போ இந்தியாவுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. பெங்களூரில் 2 கேஸ் வந்து நேற்று பார்த்துருக்காங்க. அதோட அந்த சிம்டம்ஸ் அறிகுறியோடய வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு கொரோனா மாதிரி ஜாஸ்தி ஆயிருமா, ஏன்னா அதுவும் சீனாவில் தான் வந்திருக்கு, இதுவும் உலக நாடுகள் எல்லாத்தையும் நமக்கு அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயம். இந்த ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நீமோவிரிடே அப்படிங்கிற ஒரு வைரஸ் குரூப்போட ஒரு ஃபேமிலி தான். இது வந்து நமக்கு இந்த ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இந்த மழை காலம், பனிக்காலங்களில் நிறைய வைரஸ் நோய் தொற்றுகள் ஏற்படும். இப்போ நம்ம பொதுவாக வந்து நமக்கு ஃப்ளூ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா ஏபிசி, அதில் ஏ வந்து ரொம்ப காமன், அதுக்கெல்லாம் நமக்கு எஃபெக்டிவ் தடுப்பூசிகள்லாம் இருக்குது. இந்த ஃப்ளூ வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்பானிஷ் ஃப்ளூ அதோட ஒரு ஃபேமிலி தான் நமக்கு அந்த ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது. அதுக்கெல்லாம் தடுப்பூசி வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு பேண்டமிக், பெரிய அளவில் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து உலகம் பூரா பரவரமாக இருந்தது. சயின்டிஸ்ட் வந்து அதுக்கு நம்ம தடுப்பு மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி அதை நல்லா கட்டுப்படுத்தி அதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அப்புறம் கோவிட்-19, SARS-CoV-2, அது வந்து பேண்டமிக், உலக அளவில் ஒரு பெரும் சீரழிவு அப்படி சொல்லலாம். இப்போ ஒரு 10 நாட்களாக இந்த ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் நோய் தொற்று, இது வந்து ஒரு வைரஸ் நோய் தொற்று தான். இப்போது நமக்கு ஆஸ் பர் தி என்ன ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி. ஃப்ளூ எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு காமன் கோல்டு வைரஸ். இந்த பனிக்காலத்தில், மழை காலத்தில் வர வைரஸ் நோய் தொற்று மோஸ்ட்லி இது வந்து செல்ஃப் லிமிட்டிங், மெஜாரிட்டி வந்து செல்ஃப் லிமிட்டிங். இப்போ ஒரு சில பேருக்கு அதிகமாகுது, ஒரு சில பேருக்கு வந்து நிமோனியா ஃபார்ம் ஆகுது, சில பேர் மூச்சோட சிரமப்படுறாங்க. இந்த ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்றில் ஒருத்தர் பேசும்போது, இருமும்போது, தும்மும்போது, அது காற்றில் கலந்து அவங்க சுவாசிக்கும் போது அது ஒரு சுவாச வைரஸ். சுவாசத்தில் அவங்களுக்கு மூக்கில் போய், தொண்டை பகுதியில் போய், லங்ஸ்க்கு உள்ளே போய் அவங்களுக்கு கோல்டு, அதாவது ஜலதோஷம், தும்மல், மூக்கடைப்பு, அப்புறம் த்ரோட்டில் வந்து ஒரு மைல்டு ஒரு வலி மாதிரி இருக்கும். அப்புறம் அது லங்ஸ்குள்ளே இறங்கும்போது அவங்களுக்கு இருமல் வரும். முதல்ல வரட்டு இருமலாக இருக்கும், அப்புறம் போக போக அவங்களுக்கு வந்து அந்த சளி இருமலாக மாறிடலாம். ஒரு சில பேருக்கு சளி அதிகமாக சேர்ந்து நீர் சேரும், ஜுரம் வரும், மூச்சோட சிரமப்படுவாங்க. இது வந்து எல்லாவுடைய வைரஸ் நோய் தொற்றுக்கும் ஒரு பொதுவான அறிகுறி தான். இருமல், சளி, ஜுரம், மூச்சு விடுதல சிரமம், இது வந்து எல்லா வைரஸுமே பொதுவானது. கோவிட் வைரஸாக இருக்கட்டும், ஃப்ளூ வைரஸாக இருக்கட்டும், ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ், சின்சிட்டிவ் வைரஸஸாக இருக்கட்டும், இப்போ வந்து ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸாக இருக்கட்டும், காமன் அறிகுறி வந்து பொதுவானது தான். இந்த நிமோனியா, இந்த நுரையீரல் நோய் தொற்று யாருக்கும் அதிகமாக தாக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், 5 வயதுக்கு கீழே உள்ளவங்க. ஏன் குழந்தைகள் 5 வயதுக்கு கீழே அதிகமாக தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி என்ற நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ தான் அவங்களுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு வரும். குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து க்ரோயிங் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். வளரும் அந்த இம்யூன் எதிர்ப்பு சக்தி அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரும். அதே மாதிரி 60 வயசுக்கு மேலாக முதியோர்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி வந்து கம்மியாகிட்டே வரும். அதனால் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த நிமோனியா நோய் தாக்கம் வந்து அதிக அளவில் தாக்கும். அதனால தான் இந்த மழை காலங்கள், பனிக்காலங்களில் வந்து நம்ம ஃப்ளூ தடுப்பூசி வருஷம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த தடுப்பூசி வந்து அந்த ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் வந்து பாதுகாக்காது. அது ஒரு வேறு குரூப் ஆஃப் வைரஸஸ். அதுக்கு நம்ம பொதுவாக வந்து நமக்கு தடுப்பு முறைகள் பார்க்கும் பட்சத்தில் வெளியில் இந்த மாதிரி டிசீஸ் அதிகமாக பரவுனா அந்த வெளியில் நம்ம போகாமல் இருக்கிறது மிக மிக அவசியம். கூட்டங்களுக்கு சேராமல் இருக்கிறது மிக மிக அவசியம். கையில் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அப்படி நம்ம டேபிள் தொட்டு இந்த வைரஸ் இப்படிங்கும்போது நம்ம கண் வழியாக, மூக்கு வழியாக உள்ளே போயிடும். மற்றும் வந்து நமக்கு இருமும்போது, தும்மும்போது வாயில் துணி வச்சு இருமணும். இல்லை வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கலாம், முகக்கவசம். ஏன்னா முகக்கவசம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கோவிட் காலகட்டத்தில் நிறைய பார்த்துருக்கோம், கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அப்படின்ட்டு. அதை நமக்கு வந்து கை சுத்தமாக இருந்து, சமூக இடைவெளியை விட்டு, நமக்கு வந்து இருமும்போது வாயில் துணி வச்சு இருந்தாலே இந்த நோய் தொற்று மற்றவங்களுக்கு பரவாது. அப்படியே பரவினாலும் ஆரம்ப நிலையில் வந்து இதுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். இந்த ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது, இதுக்கு தடுப்பூசி ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ தான் இது வந்து இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின் பண்ண அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் வைரஸ் இன்ஃபெக்ஷன். 2-3 days, அதிகபட்சம் 5 நாள் இருக்கும்.
ஒரு சில பேருக்கு வயதானவர்களுக்கு ஏற்கனவே ஒரு சக்கரை வியாதி இருக்குது, அது கட்டுப்படாத நிலையில் இருக்குது, இல்லை ஒருத்தர் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஒருத்தர் ருமட்டாய்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு என்ன ஆஸ்மா இருக்குது, டிபி வந்திருக்கு, நுரையீரல் வீக்காக இருக்குது, அவங்களுக்கு இந்த வைரஸ் நோய் தொற்று வந்து அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு சளி பிடிச்சி மூச்சு வாங்குற தொந்தரவு, அதனால் மூச்சு இழைப்பு, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இதெல்லாம் வரும். ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். இருமல் 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், போயிடும். ஜுரம் வந்து ஜுரம் மாத்திரை கொடுக்கணும், இருமல் மருந்து. சிம்டமேட்டிக் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் 3 to 5 days, மேக்ஸிமம் 5 days, 1 weekல வந்து சரியாயிடும். அப்படி சரியாகலை அதிகமாகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு சில பேருக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுது, ரொம்ப இருமிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம நெபுலைசர் மருந்து கொடுப்போம். ஒரு சில பேருக்கு ஆக்சிஜன் மருந்து கொடுப்போம். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து அவங்களுக்கு வீசிங் ஜாஸ்தியாக இருந்தோன்னா அவங்களுக்கு ஐவி இன்ட்ராவீனஸ் கொடுப்போம். இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸில் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 95%, 98% வந்து அவங்க நல்லபடியாக க்யூர் ஆகிரும். ஒரு சில பேருக்கு நிறைய அந்த இணை நோய்கள், சர்க்கரை அளவு கட்டுப்பாடாத நிலை இருக்குது, புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க, ஏற்கனவே லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்களுக்கு இந்த சிஓபிடி இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இந்த மாதிரி டிசீஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் தாக்கம் அதிகமானால் ஒரு சில பேருக்கு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் டாக்டர் அணுகி ஆலோசனை பெற்று அதுக்கு உண்டான சிகிச்சைகள் சப்போர்ட்டிவ் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்க்கு தடுப்பூசிகள் எதுவும் இது வரைக்கும் இல்லை. இது சாதாரண வைரஸ் தான். இதை பற்றி நமக்கு பேனிக் ஆகிறதுக்கு அவசியமே கிடையாது. இது வந்து பரவலாக இந்த மழை காலங்களில் அதிகமாக வரக்கூடிய ஒரு வகையான வைரஸ். இதுக்கு நம்ம டெஸ்ட் முறைகள்னு பார்க்கும்போது இப்போ தான் அந்த எலைசா டெஸ்ட்டு, மற்ற கிட் டெஸ்ட்டு எல்லாமே இப்போ வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி பெரிய லெவலில் பாதிப்புகள் வந்து ஏற்படாது. இது வரைக்கும் அந்த சயின்டிஸ்ட் ஆய்வு முடிவில் வந்து நமக்கு வந்து தேவைப்பட்ட அதுக்கு தடுப்பு மருந்துகள் எல்லாமே நமக்கு இன்னும் வருங்காலங்களில் கண்டுபிடிப்பாங்க. இது வரைக்கும் அதுக்கு வந்து நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் தான், பேசிக் ட்ரீட்மெண்ட் தான். ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் வேக்சின்ஸ் வந்து இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் ஒரு 5 நாள் இல்லை ஒரு வாரம் இருந்துட்டு நமக்கு செல்ஃப் லிமிட்டிங் அதுவே மறைஞ்சிரும், அதுவே நமக்கு வந்து குணமாயிரும். அதனால் வந்து திருப்பி அதே வைரஸ் திருப்பி வருமா வராதா அப்படிங்கிறது பொறுத்து அந்த ஸ்டெயின் பேட்டர்ன் ஒரு சில பேருக்கு மாறி வந்தால் 2வது அட்டாக் திருப்பி ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து அதே வீட்டில் அவங்களுக்கு வேறு யாராவது அதே சேம் நோய் தொற்று இருந்தால் அது காற்று மூலமாக இருமல் மூலமாக அவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும். நிமோனியா அப்படிங்கிறது குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வியாதி. அதுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுனால தான். அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே தடுப்பூசிகளும் கரெக்டாக போட சொல்கிறோம். வீட்டில் யாராவது பெரியவங்க நமக்கு வெளியில் கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சுத்தமான முறையில் பக்கத்தில் இருமல் இருந்தால் அவங்க பக்கத்தில் இருமுனாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்துடும், இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆகவே இது வந்து ஒரு சுவாச வைரஸ். சுவாசத்தின் மூலமாக இருமல் மூலமாக காற்றில் கலந்து நம்ம சுவாசிக்கும் போது அந்த வைரஸ் நோய் தொற்று ஏற்படுகின்றது. குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள், அதாவது 65 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுனால தாக்கக்கூடிய ஒரு வியாதி. இணை நோய்கள் இருக்கும்போது அவங்களுக்கு கட்டுப்பாடாத நிலை இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நிமோனியா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு அதிகமாகும். அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ்னால அவங்களுக்கு ஆரம்பத்திலே டாக்டர் அன்றைக்கி ஆலோசனை பெறும்போது அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படாமல் அவங்களுக்கு நல்ல முறையில் குணமாக்கும். உணவு முறைகள் மற்றும் இந்த நோய் தொற்று இம்யூனிட்டி அப்படிங்கிற பற்றியில் பார்க்கணுன்னா உங்களுக்கு முக்கியமாக சாதாரண உணவு முறைகள் தான். பருப்பு வகைகள், அதாவது புரோட்டீன், புரத உணவு, புரோட்டீன் உணவு நம்ம சரிவிகித சமமான உணவு எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு திறன் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அது நம்ம டே டு டே டயட்டில் பார்த்திங்கன்னா பால், முட்டை, பருப்பு, நமக்கு எல்லா பழங்கள், காய்கறிகள், இதுலேயே நமக்கு விட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்குன்னு ஸ்பெஷல் டயட், ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்னு ஒன்றுமே தேவை கிடையாது. நார்மல் சரிவிகித சமமான உணவு எடுத்தாலே நம்ம போதுமான ஒன்று. மற்றும் வந்து இதுக்காக ஸ்பெஷல் டயட் இருக்கான்னா அது கிடையாது. கர்ப்பகாலங்களில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், சளி பிடிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால வருஷம் வந்து அந்த ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து ஒரு ஃப்ளூ வேக்சின், அது ஒரு ப்ரிவென்டிவ் வேக்சின், இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் அப்படிங்கிறது. அது வந்து டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் வைரஸஸ். அது மழை காலத்தில் முக்கியமாக அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு நோய் தொற்று தான். அதுக்கெல்லாம் தடுப்பூசிகள் இருக்குது. இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்க்கு தடுப்பு மருந்துகள் எதுவும், தடுப்பு ஊசிகள், தடுப்பு மருந்துகள் எதுவும் இல்லை. நம்ம வாழ்க்கை முறையில் வந்து அந்த கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் மாதிரி இப்போ நம்ம வந்து நமக்கு கை சுகாதாரமாக இருக்க வேண்டும், சோசியல் டிஸ்டன்சிங், இருமும்போது தூங்கும்போது வாயில் நமக்கு மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை ஆர்டினரி கிளாத் மாஸ்க் போட்டாலே போதும். இந்த கிளாத் மாஸ்க்கே வந்து ஒரு 50% வந்து நமக்கு தடுப்பு முறையாக இருக்கும். நல்ல ஒரு சரிவிகித சமமான உணவு எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நோய் தாக்கம் ஏற்பட்டாலும் மிக விரைவில் வந்து அவங்க குணமாயிடுவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது.